வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடு வந்து பாருங்களேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம பொதும்பு போகிற வழி, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 3.25 சென்ட் இடங்க, 1150 சதுரடி வீடினுடைய உள்கட்டமைப்பு கார் பார்க்கிங்கோடு இருக்குது. ஸ்டடி ரூம் முதற்கொண்டு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்ல பெரிய எம்எஸ் கேட் போட்டிருக்குறாங்க. அப்படியே உள்ளே போவோம் பாருங்கள். ரேம்ப் போட்டிருக்காங்களா, கார் ஏற்றுறதுக்கு, போருக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக சூப்பராக வந்துடுதுங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், வீடை பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுதுங்க வீடு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. வீடு பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 67 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. குறைச்சி பேசிக்கலாம், நெகோசியபிள். சரிங்களா, இந்த மாதிரி வருதுங்க. நல்லா மேலையெல்லாம் பால் சீலிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டோரெல்லாம் நல்லா தேக்கில் போட்டு பாலிஷ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இருக்குங்க நிலவாசல், நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 12 14 2 4 6 8 10 12. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 225 சதுரடி வரக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. இது வந்து ஸ்டடி ரூமுங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்குன்னே ஒரு ரூமை கொடுத்துருக்காங்க. ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கும். அதான் அந்த 10க்கு 10 வரும். ஒரு 100 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமு. இது வந்து டைனிங் ஹாலுங்க. தெரியுதுங்களா, டைனிங் டேபிள் போட்டுக்கிறதுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியிலே இந்த டைனிங் ரூம் வந்துடுது. கிச்சன் பாருங்கள், ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கிச்சன். வேலையெல்லாம் கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாமே கபோர்ட் செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் டைனிங் ஹால். இந்த இடம் வந்து டைனிங் ஹால் அப்படி வந்துடுது. ஒரு 20 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் வந்துடுது. மேலே வந்து எல்லாமே சீலிங் கொண்டு இது பண்ணியிருக்காங்க. வால்பட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது. இதில் வந்து வெஸ்டர்ன் வந்துடும். பூஜா ரூம் வந்துடுது, கிழக்கு பார்த்து. இந்த மாதிரி பூஜா ரூம் வந்துடுதுங்க. உள்ளேயும் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு 110 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. இண்டியன் டாய்லெட் வந்துடுது. இதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க வீடு அமைப்பு, நல்லா இருக்குது. இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள். தாராளமாக இன்னோவா காரை வந்து பார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு மாடியும் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எல்லாமே தட்டோடு வச்சுருக்காங்க. ஒரு 1500 லிட்டர் கேப்பபிலிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல விசாலமான பெரிய மாடி. நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறனாலும் இதுலேயே
பந்தலை போட்டு நல்லா சாப்பாடு வைக்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய மாடிங்க. 1150 சதுரடி அப்படின்றப்ப பாருங்கள், பெருசாக இருக்கும்ல, பாருங்கள் தெரியுதா? பெரிய வீடுங்க. 3.25 சென்ட்டு இந்த வீடு. இங்கே போரெல்லாம் தண்ணிக்கு குறைவே இருக்காதுங்க. 350 அடி போட்டிருக்காங்க. 40 அடியிலே இங்கே தண்ணி வந்துடும். தண்ணி நல்லாயிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வீடு பிடிச்சிருக்கவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள். வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து, சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.